திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய ஒரு சரித்திர தொடர்கதை சந்திரமதி. இந்த நாவல் தான் இந்த பகுதியிலிருந்து கேட்க போகிறோம். சாண்டில்யன் ஐயா அவர்கள் எழுதின யவனராணி நாவல் கொடுக்க சொல்லி நம்ம சேனலில் வாசகர்கள் நிறைய அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான தயாரிப்பு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அது வரும். இப்போ சந்திரமதி கேட்கலாமா? சந்திரமதி பகுதி 1, அத்தியாயம் 1. சலும்பிரா வம்சத்தவனான சத்ருஞ்சயன் இப்பொழுது ராஜபுதனத்தில் ஒண்டாலா என்று வழங்கப்படும் ஓம்ஸ்தலா கோட்டையை மாலை கதிரவன் மலை வாயிலில் மறைவதற்கு முன்னரே அடைந்துவிட வேண்டுமென்ற எண்ணத்துடன் மலை வழியில் வேகமாகவே நடந்தான். என்றாலும் அது முடியாததென்று முடிவுக்கு வந்ததால் சிறிது இளைப்பாறலாம் என்று எண்ணமிட்டவன் திடீரென தனது முடிவை மாற்றிக்கொண்டான். ஒரு வினாடி மலை வழியிலிருந்த ஒரு பாறை மீது காலை வைத்து எண்ணத்தை ஓடவிட்டவன் தனது தந்தை அந்த பயணத்தின் ஆரம்பத்தில் சொன்ன அறிவுரையை நினைத்து பார்த்தான். தந்தையும் தானும் உட்கார்ந்திருந்த இடத்தையும் நினைத்ததால் சிறிது கவலையும் துன்பமும் அவன் இதயத்தை ஓடி முகத்திலும் அவற்றின் சாயை படரவே மொகலாய சாம்ராஜ்யத்தை 1/4 நூற்றாண்டு தன்னந்தனியாக ஆட்டி வைத்த ராணா பிரதாப் இறந்த இடம் அது. பெஷோலா ஏரியின் சிறு குடிசைதான். ஆனால் எத்தனை வீர நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ராணா படுத்த இடம் அது. எந்தவித பிரமாணத்தை வாங்கிக் கொண்டு அவர் உயிர் நீத்த புனித நிலம் அது என்று நினைப்பை ஒட்டிய சத்ருஞ்சயன் தனது தந்தை அந்த குடிசையை எத்தனை புனிதமாக மதித்தார் என்று எண்ணமிட்டான். குடிசை தரையில் உட்கார்ந்த 40 வயது சலும்பிரா தனது மகனை பார்த்து, உன்னை இங்கு ஏன் உட்கார வைத்திருக்கிறேன் தெரியுமா என்று வினவினார். அரண்மனை இருந்தும் நீங்கள் இங்கு பிடிவாதமாக வசிப்பதுதான் காரணமாய் இருக்க வேண்டும் என்றான் சத்ருஞ்சயன். அதுவல்ல காரணம் என்ற பெரிய சலும்பிரா, மகனே, உனக்கு சத்ருஞ்சயன் என்று பெயர் வைத்திருக்கிறேன். நீ சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். சத்துருக்களை ஜெயித்தவர் வாழ்ந்த குடிசை இது. உனக்கும் அந்த பலமும் நெஞ்சுறுதியும் வரட்டும் என்பதற்காகத்தான் இங்கு நான் உன்னுடன் ஜீவிக்கிறேன். ராணா பிரதாப் இறக்கும் போது எங்களிடம் ஒரு சத்தியம் வாங்கி கொண்டார். அரண்மனை சுகத்துக்கு ஆசைப்பட்டு மானத்தையும் சுதந்திரத்தையும் மொகலாயரிடம் இழந்து விடாதீர்கள் என்று சொன்னார். என் மகனை சுக வாழ்விலிருந்து காப்பாற்றுங்கள் என்றும் உறுதி வாங்கி கொண்டார். அந்த உறுதி என்னாகிற்று பார்த்தாயா என்று வினவினார். சத்ருஞ்சயன் சிறிது சிந்தித்தான். பிறகு சொன்னான், பார்த்தேன் என்று. என்ன பார்த்தாய்? தந்தை கேட்டார் உணர்ச்சியுடன். சத்ருஞ்சயன் முகத்திலும் உணர்ச்சி பரவிற்று. நமது புது ராணா அரண்மனை கட்டிவிட்டார். நல்ல சலவைக்கல் என்றான் சத்ருஞ்சயன். சலவை கற்களை அவரே தொட்டு பார்த்து தடவி தேர்ந்தெடுத்தார் என்றார் பெரிய சலும்பரா. ஆமாம், அப்படித்தான் கேள்வி என்றான் சின்ன சலும்பரா. கேள்வியாவது? நானே நேரில் பார்த்தேன் என்ற தந்தையின் குரலில் கடுமை ஒலித்தது. சத்ருஞ்சயன் வேகமாக யோசித்தான். அப்பா, நேற்று அந்த புது அரண்மனையை பார்வையிட ஒரு வெள்ளைக்காரர் வந்தாரே, அவர் யார் என்று வினவினார். தந்தையின் முகத்தில் சிந்தனைக்கு பதில் சீற்றம் படர்ந்தது. அவர் ஒரு கண்ணாடி வியாபாரி. நமது புது அரண்மனை தர்பார் மகாலில் பெரிய கண்ணாடி அமைக்க அளவெடுக்க வந்திருக்கிறார் என்றார் பெரிய சலும்பரா. அப்புறம் என்று சத்ருஞ்சயன் வினவினான்.
நல்ல கட்டில் மெத்தைகளுக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது. ராணா நன்றாக தூங்கலாம். ராணா தூங்கினால் மேவாரும் தூங்கும் என்ற சலும்பரா, சத்ருஞ்சயா, இங்குதான் நமது கடமை வருகிறது என்றார். அது என்ன தந்தையே என்று வினவினான் சத்ருஞ்சயன். ராணாவை உறங்கவிடக் கூடாது, மேவாரை அழியவிடக் கூடாது. நான் ராணா பிரதாப்புக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்றார் பெரிய சலும்பரா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சத்ருஞ்சயன் கேட்டான். தந்தை நீண்ட நேரம் சிந்தனையில் இறங்கினார். ஒண்டாலா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று வினவினார். மேவார் சமஸ்தானத்தின் 40 நகரங்களில் அது ஒன்று என்று பதில் சொன்னான் மகன். ஆம், ஆனால் பலமான கோட்டையை உடையது, வீரர்களின் இருப்பிடம். அபாயம் ஒன்று அதை சூழ்ந்து நிற்கிறது. அங்கு நீ செல்ல வேண்டும் என்றார் தந்தை உறுதியாக. சரி தந்தையே, புரவி ஆகிய எந்த வாகனமும் கூடாது. நீ பாத யாத்திரையாக செல். உத்தரவு தந்தையே. அங்கு எப்படியாவது கோட்டைக்குள் புகுந்துவிடு. சத்ருஞ்சயன் தலையை அசைத்தான், ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக. அந்த கோட்டைக்குள் ராஜவீதிக்கு நீ போகாதே. வீரர் தெருவென்று தனியாக ஒரு தெரு இருக்கிறது என்று துவங்கிய தந்தை தனையனை நோக்கினார். சொற்களை சிறிது தேக்கினார். சொல்லுங்கள் தந்தையே, அந்த தெருவில் நான் யாரை பார்க்க வேண்டும் என்று மகன் வினவினான். மல்லிநாதர் என்ற போர் ஆசான் இருக்கிறார். அவரை சந்தித்து சந்திரமதி இருக்கும் இடத்தை விசாரி என்றார் தந்தை. சத்ருஞ்சயன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. யார்? சந்திரமதியா? பெண்ணா என்று வினவினான். ஆம், ஆனால் அவள் சாதாரண பெண் அல்ல என்ற தந்தை உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்திருந்து, சத்ருஞ்சயா, அவளை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். மகனும் எழுந்திருந்தான். வியப்புடன் தன் தந்தையை நோக்கினான். தந்தையே, நீங்கள் இடும் உத்தரவு ஒரு ஆண் பிள்ளைக்கு இடும் உத்தரவு அல்லவே? அதுவும் ஒரு வீரனுக்கு இடும் உத்தரவாகவும் தெரியவில்லையே என்று கேட்கவும் செய்தான். அவன் குரலில் கசப்பும் வெட்கமும் தெரிந்தன. சத்ருஞ்சயா, நீ போய் பார், பிறகு விளங்கும் உனக்கு. எப்படியாவது அவளை இங்கு கொண்டு வா என்றார் பெரிய சலும்பரா. கொண்டு வந்து என்ன செய்வதாக உத்தேசம் என்று சத்ருஞ்சயன் கேட்டான். அவளை ராணாவுக்கு மணம் முடிக்க வேண்டும். அவள் மேவார் ராணியானால் மேவார் பிழைக்கும் என்று பெரிய சலும்பரா மகனை பார்த்து புன்முறுவல் செய்தார். சத்ருஞ்சயன் முகத்தில் வியப்பு விரிந்தது. மேவார் ராணா பெண் கேட்டாலே போதுமே, அவருக்கு யார் பெண் கொடுக்க மறுக்க முடியும்? பெரிய பதவி அல்லவா மகாராணி பதவி என்று வினவினான் வியப்பின் ஊடே. தந்தையின் முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. இருமுறை பெண் கேட்டு அனுப்பினோம். ஒரு முறை அவள் தன் 2 வளையல்களை அனுப்பினாள். 2வது முறை சேலை ஒன்றை அனுப்பினாள். அதில் ஏதாவது ஒரு அவமானத்திற்கே கொண்டாள மீது போர் துவக்கி இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணின் இருமாப்பை நாட்டின் நலனை முன்னிட்டு சகித்துக் கொண்டோம் என்று சொன்ன தந்தை சலும்பரா, மகனே, உன் மீதுதான் நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிறகு மகனுடைய முகத்தை பார்க்க நாணி நிலத்தின் மீது தன் பார்வையை செலுத்தினார். சத்ருஞ்சயன் மனம் பெரும் போர்க்களமாய் இருந்தது. ஒரு பெண்ணை இஷ்ட விரோதமாக தூக்கி வருவது மொகலாயருக்கு சகஜம். ஆனால் இந்து சமுதாயம் அதற்கு ஒப்புக்கொள்ளாதே என்று நினைத்தான். மகன் மனதிலோடிய எண்ணங்களை பெரிய சலும்பரா புரிந்து கொண்டார். நாட்டு நன்மை முன்னிடும் போது சொந்த உணர்ச்சிக்கு இடமில்லை என்று மகனை நோக்கி கூறிவிட்டு சரேலென குடிசையை விட்டு வெளியேற முயன்றவர் சற்று திரும்பி, தாமதம் செய்யாதே மகனே, எங்கும் உட்காராதே, உடனே புறப்படு என்று திரும்பவும் ஒரு முறை சொல்லிவிட்டு போனார். சத்ருஞ்சயன் ராணா பிரதாப் மடிந்த இடத்தை பார்த்தான். பின் பெருமூச்செறிந்தான். பிறகு குடிசைக்கு வெளியே நடந்தான். தனது வீட்டுக்கு கூட அவன் செல்லவில்லை. ஓம்ஸ்தலா நகரத்தை நோக்கி தனது பயணத்தை துவங்கினான். இடையில் இருந்த வாளே துணையாக பாத யாத்திரை செய்து ஒண்டாலா கோட்டை அருகில் வந்தான். நீண்ட பயணத்தின் விளைவாக சற்று உட்கார நினைத்து பழைய நிகழ்ச்சிகளை எண்ணினான். தந்தைக்கும் தனக்கும் நடந்த சம்பாஷணை முழுவதையும் அவன் நினைத்து பார்த்தான். அப்பொழுது கூட தந்தை ஆணையை நிறைவேற்றுவது தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் சலும்பர வம்ச வீரத்திற்கும் பொருந்துமா என்று நினைத்து அது நிச்சயமாக பொருந்தாது என்ற முடிவுக்கு வந்தான். ஆனால் தந்தை சொல்லை மீறும் திறன் இல்லாததால் பெருமூச்செறிந்துவிட்டு அந்த மலை வழியில் நடக்க முற்பட்டான். சிறிது தூரத்தில் ஏதோ சலசலப்பு ஏற்படவே
அந்த திக்கில் கண்களை செலுத்தினான். சுமார் 100 ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தால் ஒரு பெண். சிறிது தூரம் வந்ததும் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த காளையை அவிழ்த்து அதன் மீது ஏறி உட்கார்ந்து அதன் மூக்கணாங்கயிற்றை அதன் கொம்பிலேயே சுற்றி விட்டாள். பிறகு இடையில் ஒரு புல்லாங்குழலை எடுத்து மிக ரம்மியமாக ஊத ஆரம்பித்தாள். அவள் ஊத மாடு நகர்ந்தது. ஆடுகளும் வரிசையாக நகர்ந்து சிறிது நேரத்தில் ஆடுகள் மலை வழியை கடந்தன. கடைசியாக மாட்டில் வந்த பெண் காளை மீது ஒரு புறத்திலே 2 கால்களையும் போட்டுக்கொண்டு அனாயாசமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்கள் மூடி கிடந்தன. இதழ்கள் குவிந்து குழலில் ஊத எங்கும் இன்னிசை படர்ந்தது. அவளை கைதட்டி கூப்பிட முயன்ற சத்ருஞ்சயன் எடுத்த கைகளை தொங்க போட்டுக் கொண்டான். அப்பொழுது பக்கத்தில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. நீ புத்திசாலிதான் என்று. திரும்பி நோக்கினான் சத்ருஞ்சயன். அவன் பக்கத்தில் ஒரு பெரியவர் நின்றிருந்தார். என்ன சொன்னீர்கள் என்று அவரை கேட்டான் சத்ருஞ்சயன். உன்னை புத்திசாலி என்று சொன்னேன். நீ கைகளை தட்டியிருந்தால் உன் உயிர் இத்தனை நேரம் யமலோகம் போயிருக்கும் என்றார் பெரியவர். நீ யார்? சத்ருஞ்சயன் கேள்வி துரிதமாக பிறந்தது அவனிடமிருந்து. மல்லிநாதன் என்றார் பெரியவர். பிறகு அவரே கேட்டார், ஆமாம், நீ யார்? எந்த ஊர் என்று. உதயபூர் என்று ஊரின் பெயர் மட்டும் சொன்னான் சத்ருஞ்சயன். பதிலுக்கு பெரியவர் பைத்தியம் பிடித்தது போல நகைத்தார். ராணாவுக்கு பெண் பிடிக்க வந்திருக்கிறாயா என்றும் கேட்டார் நகைப்பின் ஊடே. சத்ருஞ்சயன் பிரமை பிடித்து நின்றான். அத்தியாயம் 2. வாளும் விறகு கட்டும். பக்கத்தில் நின்ற மனிதர் தன்னை மல்லிநாதர் என்று சொல்லிக் கொண்டதுமே அதிர்ச்சி அடைந்த சத்ருஞ்சயன், ராணாவுக்கு பெண் பிடிக்க வந்திருக்கிறாயா என்று கேட்டதும் பிரம்மையின் உச்சியை எட்டிவிட்ட காரணத்தால் உணர்ச்சிகளை அடியோடு இழந்து நின்றான். அத்துடன் சற்று திரும்பி மல்லிநாதனையும் உற்று நோக்கினான். மல்லிநாதன் நல்ல ஆஜானுபாகுவாய் 6 அடி உயரத்திற்கு மேல் வலிய உதடுகளில் கட்டு மீசையுடனும் தலையில் சற்று அதிகமாகவே நீண்டு தொங்கிய குழல்களுடனும் காட்சியளித்தார். அவருடைய உடலின் சிறு சிறு சதை பிடிப்பு காரணமாக அவருடைய உயரம் சரியாக தெரியாவிட்டாலும் அவர் கழுத்தின் மேல் பகுதிகள் திரண்டு உருண்டு மாமிச பிடிப்புடன் இருந்ததாலும் அவருடைய அடர்ந்த கரிய புருவங்களுக்கு அடியில் கண்கள் சிவந்த ராட்சச கண்களைப் போல இருந்ததாலும் சாட்சாத் ராட்சசன் போல விளங்கிய அந்த மனிதருடன் விளையாடுவது மரணத்தை வலிய அளிப்பதாகும் என்பதை சத்ருஞ்சயன் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டான். அவர் சாதாரண சிறு வேஷ்டியை இடையில் கட்டி அதன் ஒரு பகுதியை பின்னால் தார்பாய்ச்சாக இழுத்து கட்டியிருந்ததால் அவர் உலக்கை தொடைகள் பயங்கரமாக தெரிந்ததையும், அவர் மேலே அங்கி எதையும் அணியாததால் மார்பில் மயிர் மிக அடர்த்தியாக வளர்ந்து பெரிய கரடி போல் தோற்றமளித்ததையும், அவற்றின் இடைவெளிகளில் தழும்புகள் பல தெரிந்ததால் அவர் பல போர்களை கண்டிருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்த சத்ருஞ்சயன் அவர் கைகளில் ஏந்தி தோளில் சாய்த்து கொண்டிருந்த கோடரியை பார்த்து வியந்து போய் புன்முறுவலும் கொண்டான். அவன் புன்முறுவலையும் அவன் தன்னை அணுவணுவாக ஆராய்வதையும் கண்ட மல்லிநாதர் தனது பெரிய பயங்கர சிரிப்பை நிறுத்தி, ஆராய்ச்சி முடிந்துவிட்டதா சிறுவனே என்று வினவினார். அவரது குரல் உடலுக்கு மிகவும் ஒத்துப்போய் கரகரப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்ததை கவனித்த சத்ருஞ்சயன், பெரியவரே, வீரரான தாங்கள் கோடரியை எதற்காக தூக்க வேண்டும் என்று வினவினான். ஆடுகளுக்கு சிறு கிளைகளை வெட்ட, அந்த இலைத்தலைகளை ஆடுகள் தின்ற பிறகு அவற்றை பிளந்து விறகாக உபயோகிக்க இது உதவும் என்று அதன் 2 வேலைகளை விளக்கிய மல்லிநாதர், இந்த காடுகளில் திருட்டு பயமும் உண்டு, இது தற்காப்புக்கு பயன்படும் என்று அதன் 3வது பயனையும் தெரிவித்தது மட்டுமின்றி தனக்கு பின்னால் இருந்த விறகு கட்டையும் காட்டினார். சத்ருஞ்சயன் அந்த விறகு கட்டையை பார்த்தான். இவ்வளவு பெரிய வீரர், போர் முறைகளை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எதற்காக ஆடுகளுக்கு தலை பறிக்க வேண்டும், எதற்காக விறகு வெட்ட வேண்டும் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்கள் மல்லிநாதருக்கும் புரிந்திருக்க வேண்டும். அவர் மீண்டும் நகைத்து, சிறுவனே, வீரர்கள் சிறிய காரியங்களை செய்யக்கூடாது என்ற விதி ஏதும் இல்லை. அப்படி செய்யாமல் இருந்தால், காற்றை மட்டும் விழுங்கிக் கொண்டிருந்தால் தொந்தி பெருத்துவிடும். கிட்டத்தட்ட ராணாவின் மந்த நிலை நமக்கும் வந்துவிடும். இதோ பார் என் வயிற்றை
என்று தமது வயிற்றை தட்டி காட்டினார். அவர் வயிறு அடியோடு உள்ளடங்கி இருந்ததையும் அந்த நிலையிலும் அது கடையப்பட்ட வைர மரத்திற்கு ஒப்பாக இருந்ததையும் கவனித்தான். இருப்பினும் அவர் ராணாவை பற்றி ஏளனமாக பேசியதை அவனால் ரசிக்க முடியாததால், ராணாவை நீங்கள் பார்த்துள்ளீர்களா என்று வினவினான். இல்லை, பார்த்ததில்லை, பார்க்க அவசியமில்லை என்றார் மல்லிநாதர் வெறுப்புடன். உங்களைப் போல் அடங்கிய வயிறுதான் அவருக்கும், மிக அழகாக இருப்பார் என்றான் சத்ருஞ்சயன். மீண்டும் நகைத்தார் மல்லிநாதர். ராஜபுத்திர பெண்கள் அழகை மட்டும் விரும்புவதானால் அவர் அரண்மனை இப்பொழுது பெண்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையான ராஜபுத்திரனுக்கு பிறந்த பெண்கள் வீரர்களை விரும்புகிறார்கள் என்று நகைப்பினூடே கூறிய மல்லிநாதர், அதோ போகிறாளே அந்த பெண், ராணா கோழையாக இருப்பதால் அவர் பெயரையே வெறுக்கிறாள் என்று தூரத்தே ஆடுகளை ஓட்டிக்கொண்டு சென்ற பெண்ணை சுட்டி காட்டினார். அந்த திசையில் கண்களை செலுத்திய சத்ருஞ்சயன் கண்ணெதிரே கண்ட காட்சியால் சிலையென நின்றான். மலை வாயிலில் கதிரவன் இறங்க முற்பட்டு விட்டதால் வானம் மிக சிவந்து செவ்விய கிரணங்களை எங்கும் பரப்பி காளை மீது அமர்ந்த அந்த பெண்ணை மிக சிவப்பாக அடித்து விட்டதால் வானத்தை நாடிச் செல்லும் தேவ மங்கை போல அவள் காட்சியளித்தாள். அவள் ஓட்டிச் சென்ற வெள்ளை ஆடுகளும் உட்கார்ந்திருந்த மாடும் கையிலேந்தி ஊதிய குழலும் எல்லாமே சிவப்பு மயமாக மாறியிருந்தது. தனி அழகை அந்த சூழ்நிலைக்கு கொடுத்திருந்தது. அந்த சூழ்நிலையை சிறிதும் கவனிக்காமல் காளை மீது உட்கார்ந்திருந்த அந்த மங்கையின் செவ்விய உதடுகளில் இருந்து வெளிவந்த வேணுகானம் அந்த பகுதியை நாதமயமாக அடித்திருந்தது. அவள் தூரத்தே சென்று விட்டதால் அவளை முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் வளைந்தும் எழுந்தும் குறுகியும் சென்ற உடற்பகுதிகளால் ராஜபுதனத்தின் சிறந்த அழகியை பார்த்துவிட்ட உணர்ச்சியை பெற்றான் சத்ருஞ்சயன். அப்படி பார்ப்பது நாகரிகமல்ல என்பதையும், மல்லிநாதர் அருகில் இருக்கும் பொழுது அவளை அதிகமாக பார்ப்பதில் அதிகமான அபாயம் இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்ட சத்ருஞ்சயன் தனது பார்வையை மீண்டும் மல்லிநாதர் மீது திருப்பி, பெரியவரே, அந்த பெண் யாரோ என்று தன் சந்தேகத்தை கேட்டான். நீ பிடிக்க வந்திருக்கும் பெண் அவள் என்று மல்லிநாதர் சொன்னார். அவளை மணப்பதை விட மரணத்தை மணக்கலாம் என்றும் அவரே தெரிவித்தார். இதுவரை சாத்வீகமாக இருந்த சத்ருஞ்சயன் பெரியவரின் மீது உஷ்ணமான தனது விழிகளை திருப்பி, பெரியவரை, உமது வயதை உத்தேசித்து உம்மை விட்டு விடுகிறேன். உம்மை நாடி வந்த காரியத்தை உத்தேசித்து உமது தூஷணைகளை பொறுத்துக் கொள்கிறேன் என்றான் குரலில் உஷ்ணத்தை காட்டி. பெரியவர் அவனது கோபத்தை லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. நீ வந்த காரியம் என்ன என்று சர்வசாதாரணமாக கேட்டார். தங்களிடம் வித்தை பயில வந்தேன் என்றான் சத்ருஞ்சயன். நான் வித்தை சொல்லிக் கொடுப்பதாக யார் சொன்னது என்று கேட்டார் மல்லிநாதர். அவர் கேள்வியில் சந்தேகம் இருந்தது. என் தந்தை என்று தெளிவாகவும் நிர்பயமாகவும் பேசினான் சத்ருஞ்சயன். அவர் பெயர் சந்தசிம்மன், சலூப்ரா வம்சம் என்றான் அவனே. இம்முறை வியந்து போனார் மல்லிநாதர். என்ன சொன்னாய்? சந்தசிம்மன் புதல்வனா? சலூப்ரா வம்சத்தவனா? உன் தந்தை மகாவீரராயிற்றே, அவர் சொல்லிக் கொடுக்க முடியாத எதை நான் சொல்லிக் கொடுக்க முடியும் உனக்கு என்று வினவினார் வியப்பை சிறிது உதறிக்கொண்டு. ஆமாம், உன் புரவி எங்கே என்று சந்தேகத்துடன் வினவினார் மல்லிநாதர். சத்ருஞ்சயன் மல்லிநாதருக்கு தலை வணங்கி, புரவியில் நான் வரவில்லை என்றான். ஏன்? மல்லிநாதர் ஒற்றை சொல் கேள்வியை வீசினார். மாணவனாக போகிறவன் படோடாபமாக போகக்கூடாது, பாத யாத்திரையாகத்தான் போக வேண்டும் என்று என் தந்தை உத்தரவிட்டார். என்ற மல்லிநாதர், சலும்ப்ராவின் பிடிவாதம் இன்னும் போகவில்லை. சரி வா போவோம் என்றவர் சிறிது தயங்கினார். சத்ருஞ்சயன் அவர் தயக்கத்தை பார்த்தான். ஏன் தயங்குகிறீர்கள் என்று கேட்கவும் செய்தான். மாலை வேளைக்கு பிறகு கோட்டைக்குள் யாரையும் விடமாட்டார்கள் என்றார் மல்லிநாதர். ஏன்? ராணாவின் ஒற்றர்கள் உட்புகுவதைக் கண்டு கோட்டை தலைவன் அஞ்சுகிறான். அதனால் மாலைக்கு பிறகு வருபவர்கள் சிறைக்குள் தள்ளப்படுகிறார்கள். மறுநாள் விசாரணைக்கு பின்புதான் விடுதலை. இதை சொன்ன மல்லிநாதர் சிறிது சிந்தித்தார். சிந்தனைக்கு பிறகு, சிறுவனை, உன் வாளை கொடு என்று கையை நீட்டினார். சத்ருஞ்சயனும் சிந்தித்து, வாள், புரவி, மனைவி மூவரையும் பிரிவது ராஜபுத்திரர் வழக்கமல்லவே என்று எதிர்கேள்வி கேட்டான். இளநகை கொண்ட மல்லிநாதர், அதெல்லாம் பழைய வழக்கம். நாம் மொகலாயர்களுக்கு பெண்களை கொடுத்தாகிவிட்டது. சரி, எடு வாளை என்று கையை நீட்டினார்.
சத்ருஞ்சயன் இடைக்கட்சியில் இருந்த வாளை எடுத்து கொடுத்ததும் அதை விறகு கட்டில் விறகுகளுக்கு மத்தியில் சொருகினார். சிறுவனை, விறகு கட்டையை தூக்கிக் கொள் நீ என்றார். சத்ருஞ்சயன் பதில் ஏதும் சொல்லாமல் விறகு கட்டை அனாயாசமாக தூக்கி தோளில் வைத்துக் கொண்டான். இனி போகலாம் என்ற மல்லிநாதர் முன் நடக்க பின் நடந்தான் சத்ருஞ்சயன். நடந்து கொண்டே கோட்டை வாசலை கவனித்தான். திடீரென குழலோசை நின்றது. ஆடுகள் பெரிதாக சத்தம் போட்டுக்கொண்டு கோட்டை வாசலுக்குள் நுழைந்து விட்டன. இருளும் மூண்டு விட்டது. கோட்டை வாசல் விளக்குகள் கொளுத்தப்பட்டன. இரவு நேரத்தில் கோட்டை மிக வலுவாகவும் அதே சமயத்தில் அழகாகவும் தெரிந்தது. வாயிற்கதவுகள் சாத்தும் போதும் திறந்த போதும் சத்தம் அணுவளவும் இல்லை. கதவுகள் நன்றாக பக்குவத்தில் வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த சத்ருஞ்சயன் ஆசானுக்கு பின்னால் மௌனமாக நடந்தான். மல்லிநாதரும் ஒன்றும் பேசவில்லை. தீர்க்கமான சிந்தனையுடன் மௌனமாகவே நடந்தார். கோட்டை வாசலை அணுகியதும் அவரை கண்ட கோட்டை காவலர் கதவுகளை திறந்தார்கள் துரிதமாக. அவர் நுழைந்ததும் அவருக்கு பின்னால் நுழைந்த சத்ருஞ்சயனை நில் என்று தடுத்தனர் காவலர்கள். மல்லிநாதர் சுடு விழிகள் அவர்களை எரித்து விடுவன போல பார்த்தன. மல்லிநாதன் ஆட்களை நிறுத்தும் துணிவு ஏற்பட்டு விட்டதா உங்களுக்கு என்று சீறினார் அவர். இவன் சாதாரண ஆளாக தெரியவில்லை என்றான் ஒரு காவலன். வேறு யாராக தெரிகிறான் என்று மீண்டும் சீறினார் மல்லிநாதர். நல்ல வம்சத்தவன் போல் தெரிகிறான் என்றான் இன்னொரு காவலன். ஏன், நல்ல வம்சத்தவர் என்னிடம் போர் பயில்வதில்லையா என்று கேட்டார் மல்லிநாதர் இறுக பல்லை கடித்துக் கொண்டு. அந்த சச்சரவை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த காவலர் தலைவன், இங்கு என்ன சச்சரவு, மல்லிநாதரை ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான். மல்லிநாதரின் விறகு கட்டை தூக்கிய சத்ருஞ்சயனை மட்டும் பார்க்கவில்லை அந்த காவலர் தலைவன். விறகு கட்டையும் கவனித்தான். அதன் இடையில் செருகப்பட்டிருந்த வாளின் பிடி விளக்கு வெளிச்சத்தில் பளபளத்தையும் அவன் கவனித்தான். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.